ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். செக்ஸுனால் ஏற்படக்கூடிய 55 நன்மைகள், நிரூபிக்கப்பட்ட 55 நன்மைகளை பற்றி பேச போகிறோம். ஏன்னா பல பேர் இன்னும் கூட இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு அப்புறமும் செக்ஸ் பண்ணால் உடம்பு கெட்டுரும், நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஸ் பண்ணால் ரொம்ப உடம்பு கெட்டு போயிடும் நம்புகிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. செக்ஸ் மிக மிக ஒரு அற்புதமான நன்மையை செய்கிறது உடம்புக்கு. 55 நன்மைகளை செய்யுது. அப்போது அது மட்டும் இல்லை, அது நேச்சுரல். அது ஸோ நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுனால நாட்டுக்கு நன்மை செய்தவர்கள் ஆவீர்கள். ஸோ செக்ஸு என்ன பண்ண அப்படின்னு சொல்லணும்னா, முதல்ல நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா முதல்ல லைட்டை ஆஃப் பண்ணுங்க. ஒரு கேண்டில் லைட்டை பொறுத்துங்க. ரொமான்டிக் மூடு வர்றதுக்கு லைட்டு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சேமிக்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் குளிக்கிறீங்க, வாட்டர் ஸ்கேர்சிட்டி மெட்ராஸில் 2 பேரும் சேர்ந்து குளிங்க, தண்ணியும் சேமிப்பாகும். அதே மாதிரி தூங்கும்போது ஒரே பெட்ஷீட்டில் படுங்க. ஸோ இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சேமிப்பு அதிகமாக்கலாம், செக்ஸையும் அதிகமாக்கலாம். செக்ஸ் பல்வேறு நன்மைகளை நாம் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் பொத்தம்பொதுவாக சொல்பவை அல்ல. ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். நம்ம பலமுறை நிரூபணங்களை சொல்லியிருக்கோம். யார் இந்த ஆராய்ச்சியை பண்ணாங்க, எங்கே பண்ணாங்கன்னெலாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம 55 நன்மைகள் என்னன்றது மட்டும் சொல்லுவோம். இதில் எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ செக்ஸ் உங்களுடைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. சரி. ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். சரிங்க. இப்போ நாங்கள் அடுத்த குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்போ பேபி இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சார். எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஆசையாக, ரொம்ப ஆசையாக இருக்குது சார். சரி. அதில் என்னென்னா, நீங்கள் உங்களோட புக்ஸ், நிறைய புக்ஸ் நான் வாங்கி படிச்சிருக்கேன். நான் நிறையா படிச்சிருக்கேன். சொல்லுங்கள் சார். அதில் இயற்கை முறையிலே உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா இந்த சமையல் சோடா 1/2 டம்ளர் கரைச்சி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா, வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி நாங்கள் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இப்போ நாங்கள் பொதுவாங்க இதெல்லாம் சில ஆய்வுகளில் கொஞ்சம் முடிவுகள் வந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு செலக்ட் பண்ணி பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. சில பொசிஷனில் ஆண் குழந்தைகள் பிறக்கிறது, சில இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இவையெல்லாம் பெருமளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்குமான்னா சொல்ல முடியாது. பெருமளவுக்கு இது கண்டிப்பாக இப்படி ஆண் குழந்தை தான் பிறக்கணும்லாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த முறையும் நிரூபிக்கப்படவில்லை. சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். வாய்ப்புகள் அதிகம். அதான் சார், அந்த 2 டீஸ்பூன் போட்டு டம்ளரில் கரைச்சி அதை அவங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க, நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் பேபி ஃபார்ம் ஆகலாம்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இனிமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஆர்வத்தை கெடுக்க வேண்டாம். ஆனால் எந்த குழந்தை பிறந்தாலும் இயல்பாக ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை. அதில் வன்முறை, குழந்தைகள் மீது வன்முறை கூடாது. அவங்க குழந்தைகளை வைக்கிறதோ, குழந்தைகளை திட்டுறதோ, அடிப்பெண் மிரட்டுறதோ, இந்த மாதிரி 2 குழந்தைகளும் ஈக்குவலாக வளங்க. ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் 1% கூட எந்த வித்தியாசத்தையும் நீங்கள் காட்டக்கூடாது. ஏன் எந்த குழந்தைனாலும் ஒன்று தாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்க சார். சார், இந்த சமையல் சோடா அது மாதிரி பண்ணுறதுனால அதனால ஒரு சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது? எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, கவலைப்படாதீங்க. சரிங்க சார். ஓகே சார். நன்றி நன்றி. செக்ஸ் மன அழுத்தத்தை கொல்லக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். செக்ஸ் மன அழுத்தத்தை குறைக்குது. மன பாதிப்பு, மனநலம் டேமேஜ் ஆகுது, டிப்ரெஷன் போகிறதையும் தடுக்குதுன்னு பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. விந்த வெளியேற்றுறது மிகப்பெரிய
நிறைய கெமிக்கல்ஸை பிரெயின்லேருந்து ஆண்களுக்கு கொடுக்குது. பெண்களுக்கு இந்த விந்து திரவம் ஒரு ஆன்டி டிப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு முரண் அப்படின்னா, மன அழுத்தம் இருக்கும்போது நிறைய செக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் கவலையோடு இருக்காங்கன்னா செக்ஸில் ஈடுபாடு குறைவாக இருக்கும். இது ஒரு ஆபத்தான சூழல். இதில் மாட்டிக்கூடாது. செக்ஸ் பண்ணிங்கன்னா மன அழுத்தம் குறையும். ஆனால் மன அழுத்தம் அதிகமானால் நீங்கள் செக்ஸ் பண்ண மாட்டீங்க, அப்போ மன அழுத்தம் அதிகமாகும். ஸோ இதை பிரேக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், மன அழுத்தம் இருக்கும்போது செக்ஸ் பண்ணுங்கள், இல்லை சுய இன்பம் பண்ணுங்கள், மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் இருக்குது, செக்ஸில் ஈடுபடுறதில்ல, அதனால் மன அழுத்தம் அதிகமாகுது. இப்படி இது ஒரு விசியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த ட்ராப்பில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு எப்போயாவது மன அழுத்தம் இருந்தால் செக்ஸ் பண்ணுங்கள், இமீடியட்டாக மனம் வந்து லேஸாகிறத நீங்கள் உணர முடியும். எல்லோரும் இதை செஞ்சு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மடத்துக்குளத்துலேருந்து பேசுகிறேன் சார், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில். சொல்லுங்கள் சார், உங்கள் பேருங்க? பேர் வேண்டாம். சரி சொல்லுங்கள் சார், என்ன கேள்வின்னு சொல்லுங்கள். சார் எனக்கு 1 இயருக்கு முன்னால் மேரேஜ் ஆச்சுங்க சார். சரிங்க. மேரேஜ் 6 மாதத்துக்கு முன்னால் டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க. ஏன்? எனக்கு அந்த உங்கள் உறுப்பில் வைக்க முடியலைங்க சார், ட்ரை பண்ணி வைக்க முடியல. செக்ஸில் ஈடுபட முடியல? ஆமாம் சார். சரி, எனக்கு விரைப்பு எல்லாம் இருக்குது, விரைப்பு தண்ணியெல்லாம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அந்த டைமில் பார்க்கலையா? பார்த்துட்டு தான் இருக்குங்க சார். நான் அந்த டைம் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. இந்த பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4% திருமணங்களில் செக்ஸில் ஈடுபட முடியாது. இது உங்கள் தப்பு இல்லை. இதுக்கு பேர் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ். இது தம்பதிகள் 2 பேருமே இதுக்கு காரணம். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் தான் முக்கியமான காரணம். செக்ஸுக்கு அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. கல்யாணம் ஆகி செக்ஸில் ஈடுபட போகும்போது ஈடுபட முடியாது. பெண்களுக்கு ஒரு 4%, 5% பெண்களுக்கு வெஜைனிஸ்மஸ்னு பெண் உறுப்பு ரொம்ப டைட்டாக இருக்கும், சோறு மாதிரி. அதுக்குள்ளே செக்ஸ் பண்ண முடியாது. ஆண்களுக்கு கொஞ்சம் விரைப்புத்தன்மையில் கம்மியாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் இவங்க செக்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா செக்ஸில் பிரச்சனை வரும். இவங்க 3 பேர் சண்டை போட்டு நேராக டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இது வந்து மெடிக்கல் ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் டைவர்ஸே பண்ணக்கூடாது. மருத்துவரில் பாருங்கள், 4-5 நாட்களில் கூட சரி பண்ண முடியும். ஆனாலும் கூட இதை காதில் வாங்கிறதுக்கு யாருமே இல்லை. நேராக போய் 3% பேர் டைவர்ஸ் பண்ணுறாங்க. தப்பி தவறி 1% பேர் தான் வர்றாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. இதை 100% சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையில் இதுவும் ஒன்று. அப்படி 100% சரி பண்ணிடலாம். நீங்கள் மருத்துவரை சந்திக்காமல் நீங்களே தீர்மானிக்கிறது தப்பு. சொல்லுங்கள் சார். 100% ட்ரீட் பண்ணி சரி பண்ணலாம். நீங்கள் உடனடியாக ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பார்த்து இதை முழுமையாக சரி செய்து கொள்ளுங்கள். இதை நம்ம நிகழ்ச்சியில் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு முறையும். அதாவது இது ஏன் நிறைய பேசுகிறோம் இதை பற்றினா, 4% திருமணங்கள்லாம் எவ்வளவு திருமணம் பாருங்கள். அதாவது நாம் பண்ணுற தவறு என்னென்னா, கல்யாண மண்டபத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. அதுவும் விஐபி வீடு திருமணங்களில் பல விஐபிக்கள், மெட்ராஸில் இருக்கக்கூடிய பல விஐபிக்கள் குடும்பங்களில் 4 கோடி 5 கோடி அதிகமாக செலவு பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு. ஒரு வீட்டார் மட்டும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் 2 பேரும் சேர்த்தா 10 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி 2 மாதத்தில் டைவர்ஸில் நிற்கிறவங்க ஏராளமான உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். டாப் பீப்புள் பல பேர் கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதங்கள் 3 மாதத்தில் டைவர்ஸில் நிற்கும். இதில் என்ன வருத்தம்னா, இவ்வளோ கோடிகள் செலவு பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையை பற்றி ஒரு கவுன்சிலிங் போகணும், உடல் செக்ஸ் பற்றிய ஒரு கவுன்சிலிங் போகணுன்ற விஷயங்களை பெரியோர்கள் ஏற்பாடே பண்ணுறதில்ல. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மண்டபம் பார்க்குறீங்க, ஹோட்டலில் ஆடம்பரமாக நடத்துகிறோம். ஆனால் அவர்களுக்கு தேவையான சில அடிப்படையான விஷயங்களை, உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் என்ன, நம்ம அதுதான் முக்கியம், அதுதான் ஆதாரம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம கோடிக்கணக்கில் ஏராளமாக செலவு பண்ணுறோம். கடைசியில் தம்பதிகள் வந்து சிரமத்துக்கு வெளியே வந்துடுறாங்க, திருமண பந்தத்திலேருந்து வெளியே வந்துடுறாங்க. எவ்வளோ செலவு பண்ணி நம்ம நடத்துகிறோமோ அதுலேருந்து வெளியே வர்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்த கல்யாணம் பண்ணுங்கள். அடுத்த கல்யாணத்தில் உஷாராயிடுங்க. பிரச்சனை இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் தனியாக இல்லை, உங்களுக்கு உதவக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க,
மனநல நிபுணர்கள் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் டாக்டர்கிட்ட போகல? டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவங்க இருக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. இதுக்கான நிபுணர்களை பார்க்கணுங்க. ஜென்ரல் டாக்டரை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்க வாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ஏதாவது டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வம்பாயிரும். இந்த துறையில் நிபுணர்களை பார்த்தீங்கன்னா இது 100% சரியாகும்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணுறதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக சரி பண்ண முடியும். சரி, நீங்கள் ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. பரவாயில்ல, வாழ்க்கையில் இந்த மாதிரி சிரமங்கள் வந்து இன்னும் உங்களை தெளிவாக்கும், தைரியமான மனிதராகும். கவலைப்படாதீங்க. செக்ஸ் வந்து வலியை தவிர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிவாரணி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம முன்னால் சொல்லியிருந்தோம், ஈவன் மென்சஸ் வரும்போது ஒரு பெண் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தீட்டு வர்ற நாட்களில் வரக்கூடிய கடுமையான வலியை வந்து அது போக்கும்னு. பல பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரை பண்ண பெண்கள் திரும்ப நம்ம நிகழ்ச்சியில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இது ஒரு அற்புதமான விஷயம், எங்களுக்கு அந்த அந்த அதில் செக்ஸில் ஈடுபட்ட பிறகு அந்த பெயின் கிராம்ப் எல்லாம் போயிடுச்சு, தீட்டு வர நாட்களில் வரக்கூடிய கடுமையான வலி இல்லை அப்படின்னு சந்தோஷமாக இதில் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில். ஸோ அதனால் இது ஒரு அது மட்டும் இல்லை, முட்டி வலி இருக்கிறவங்க, உடம்புல எந்த இடத்துல வலி இருந்தாலும் வலி நிவாரணி, மிகப்பெரிய வலி நிவாரணி. செக்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வலி நிவாரணி. ஏன் அப்படின்னா என்டார்ஃபின் என்ற ஒரு கெமிக்கல் வந்து சுரக்குது, உச்சகட்டம் அடையும் போது ரத்தத்தில் ரிலீஸ் ஆகுது. இது என்டார்ஃபின் என்பது என்ன? எண்டோஜீனஸ் மார்ஃபின் என்பது ஒரு வலி நிவாரணி, போதை மருந்துன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரியான மார்ஃபின் வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்குது, தேவையான அளவுக்கு மட்டும் சுரக்குது. போதையில் அப்படி மிதக்கிற மாதிரி இல்லாமல் மார்ஃபின் நம்ம உடம்புல சுரக்குது. அந்த மார்ஃபின் வந்து நமக்கு ஒரு வெல்பீயிங், ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான, யூஃபோரிக் ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுது. அதனால தான் மற்ற எல்லா இன்பங்களையும் தலையாய இன்பம், மனிதனுக்கு அதிகப்பட்ட ஸ்கோரிங் 5, முழுமையான இன்பம் 5ன்னு வச்சுக்கிட்டா 4.8 இன்பம் கொடுக்கறது செக்ஸ் மட்டும்தான். நீங்கள் டிவி சினிமா பார்க்குறீங்க, கபாலி சினிமா பார்க்குறீங்க, இல்லை இன்னொரு படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சினிமா அல்லது பிடிச்ச பல்வேறு விஷயங்களை பார்க்குறீங்க, விளையாடுறீங்க, எல்லாத்தையும் விட அதிகமான இன்பம் தர்றது செக்ஸ் தான். 5க்கு 4.8 ஸ்கோரிங்கில் செக்ஸ் இன்பம் கிடைக்கும். மற்ற எல்லாமே 4.2, நல்ல உணவை சாப்பிட்றது 4.1 இப்படி தான் வரும். செக்ஸ் தான் 4.8. அப்போது பாடியினுடைய ஒரு வலியை எங்கே இருந்தாலும் குறைஞ்சி போய் ஒரு ஈஃபோரிக் ஸ்டேஜ் வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி செக்ஸ் நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு காடுகளில் இருக்கிறீங்க, செக்ஸ் வாட்டரில் பண்ணும்போது இன்னும் அதிகமான ப்ளஷர் இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. செக்ஸ் வந்து பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கிறது, கவலைகளை மறக்கடிக்கிறது. தம்பதியில் சண்டை போட்டுட்ருக்கீங்களா, அந்த சண்டையோடு போகாதீங்க, அதோட செக்ஸ் பண்ணுங்கள். செக்ஸ் பண்ணிங்கன்னா பழைய பகையை மறந்துடுவீங்க, ரொம்ப நெருக்கமாகிடுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸ் ஆகிடுவீங்க. ஏன் சண்டை போட்டோன்றது மறந்து போய் ரொம்ப நெருக்கமாகிடுவீங்க. பல நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட சண்டைகள் தான் குடும்பங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் என் பேர் சரவணன் சொல்லுங்கள். வயசு வந்து எனக்கு 34 ஆகுது சார். சரிங்க. மேரேஜ் ஆகிடுச்சு. சரிங்க சார், என்னுடைய ஆணுறுப்பு இந்த விதப்பகுதியில் வந்து ஒரு கடுகளவு ஒரு பருவம் மாதிரி ஒன்று இருக்குது சார். சரிங்க. அதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா சார்? ஆணுறுப்பில் எந்த இடத்துல இருக்குங்க? தோல் மேலே இருக்குது. ஆமாம் சார், விதப்பகுதியில் தோல் மேலே இருக்குது. விதை பகுதியில் இந்த மாதிரி வர்றது இயல்பான விஷயங்க. அதாவது நம்ம ஊர் பக்கம் வேர்த்து அந்த வேர்க்கால்களில் வந்து கிருமி தொற்று வந்து கட்டிகள் மாதிரி வரும். இது இயல்பானது. ஓகே. இதுக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா
இது மறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலான்னா இது வராமல் தடுக்கிறதுக்கு நல்லா அந்த முடிகளெல்லாம் ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காற்றோட்டமில் இந்த பனியன் கிளாத் மாதிரியான ஜட்டிகளை அணியுங்க. வேர்வை ஈஸியாக உறிஞ்சிரும். ரொம்ப வேர்க்காத சூழ்நிலையில் ஒரு ஏசிக்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்டு மாதிரி டைட்டான காற்று புகாத பேண்ட்டு போடாதீங்க. ஓகே. இந்த மாதிரி வந்தால் மருத்துவத்தை காட்டி மருந்துகள் சாப்பிட்டு குணப்படுத்திக்கோங்க. ஆனால் வலி எல்லாம் எதுவும் இல்லை சார். ஆனால் அங்கே அந்த இடத்துல கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடுகளுக்கு ஃபீல் ஆகுது. வலி இருக்காது, இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று வலிக்காது. ஓகே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா சார்? ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. இந்த பால்வினை நோய்ன்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல? பால்வினை நோய் யாருடைய செக்ஸ் பண்ணால் வரும். நீங்கள் யாருடைய செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா மனைவியை தவிர? இல்லை மனைவி கிட்ட மட்டும்தான் சார். அப்போ ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கவலைப்படாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. உங்கள் சந்தோஷம் மூடை அதிகப்படுத்துறதுக்கு, சந்தோஷத்துக்கு, உங்கள் இமேஜினேஷன் கற்பனையை தட்டி விடுறதுக்கு, குதிரையை தட்டி விடுறதுக்கு, சந்தோஷமாக உங்களை வச்சுக்கிறதுக்கு செக்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரெகுலராக செக்ஸ் பண்ணுற தம்பதிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கலோரி, நல்ல விகரஸாக செக்ஸ் பண்ணிங்கன்னா 700 கலோரி வரைக்கும் செலவாகுது. லைட்டாக செக்ஸ் பண்ணிங்கன்னா 200 கலோரி வரைக்குமாவது போகுது. அதனால் ஒரு எக்ஸசைஸ், செக்ஸ் இஸ் அன் எக்ஸசைஸ், செக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். செக்ஸசைஸ் கிட்டத்தட்ட 200 கலோரி, மினிமம் 200 கலோரி, மேக்ஸிமம் 700 கலோரி, 700 கலோரிஸ் வரைக்கும் குறையும். ஸோ ரெகுலர் செக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட்டு குறையும். ஸோ வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி, இனிமையான வழி செக்ஸ் பண்ணுறது. அடுத்து இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கு செக்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். செக்ஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா பிளட் ப்ரெஷர் குறையும். அது இருதயத்தை பாதுகாக்கும். ஹார்ட் அட்டாக்கு வர்ற வாய்ப்பை 50% குறைக்கிறது. ஸோ மசில்ஸ் எல்லாம் நல்ல பெட்டராக வச்சுக்கிறது, பாடி மசில்ஸை பெட்டராக வச்சுருக்குது. உச்சகட்டம் அடையும் போது 10 விதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அது பாடியை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுன்னு பல்வேறு ஆய்வுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹெட்டேக் இருக்குது, பாடி பெயின் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்னோம். செக்ஸ் பண்ணிங்கன்னா இது குறையிறத நீங்கள் ஆப்வியஸாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்கள் பாஸ் திட்டுறாரு, ரொம்ப மன அழுத்தம், மன வருத்தமாக இருக்குது, நேராக பாத்ரூம் போய் மாஸ்டர்பேட் பண்ணி சுய இன்பம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாஸ் திட்டின அந்த வலியெல்லாம் குறைஞ்சி போயிடும். பாடி தலைவலி இருந்தால் தலைவலி போயிடும், உடம்பு வலி இருந்தால் குறைஞ்சிரும். இதுக்கு ஒரு தலைவலி மாத்திரை போடணும்னு அவசியம் இல்லை. போய் நேராக செக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த உடம்பு வலியெல்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு காமன் கோல்டு, மூக்கில் ஜலதோஷம் போன்ற பல்வேறு விஷயங்களை சரி செய்ய முடியும். செக்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு IgA அப்படின்ற ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜலதோஷம் குறைகிறது. ஸோ உங்களுடைய பாடியினுடைய இம்யூன் சிஸ்டம் பெட்டராகுது. அதனால் பல்வேறு நோய்களை தடுக்க உதவுகிறது. அதே மாதிரி செக்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா ஜலதோஷம் இருந்தால் அதுக்கு ஸ்டஃபி நோஸ் அடப்பு இருந்தது, மூக்கடப்பு இருந்தால் அது சரியாகும். அதே மாதிரி ஃபீவர், ஆஸ்மா போன்ற நோய்கள்லாம் கம்மியாக வரும். ஏன்னா அட்ரினலின் ரிலீஸ் ஆகிறதுனால ஆஸ்மா குறையும். அதே மாதிரி செக்ஸ் ரெகுலராக பண்ணுற ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஸ்மெல், டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கிஸ் பண்ணுறதுனாலையும் செக்ஸ் ரெகுலராக பண்ணுறதுனாலையும் நிறைய சலைவா சுரக்கும். அதனால் பற்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்னு பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க இப்போது. அதே மாதிரி செக்ஸ் பண்ணுறது பல்வேறு நோய்களை தடுக்கும். என்னென்ன நோய்கள்லாம் வராமல் தடுக்கும்? இதெல்லாம் பொதுவாக இந்த போலி வைத்தியர்கள் சொல்கிற மாதிரி இது சாப்பிட்டா அது வராது, அது சாப்பிட்டா அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு.
செக்ஸ் நிறைய பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பற்று உங்களுக்கு அதிகமாக இருக்குது, பேஷன் அதிகமாக இருக்குது. எலும்புகள் வலுவடைகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளையில் மறதி வியாதி அல்சைமர்ஸ் டிசீஸ் வராமல் இருக்குது. பெண்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வர்றது குறைகிறது. இர்ரெகுலராக இருக்கிற மென்சஸ் சைக்கிள் இருக்கவங்களுக்கு ரெகுலர் ஆகுது. ரெகுலராக இருக்கிற பெண்களுக்கு இர்ரெகுலர் ஆகாமல் தடுக்கப்படும். கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமாகுது. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் வந்து வலி ரொம்ப குறையும். மசில் கிராம்பெல்லாம் குறைகிறது. அதே மாதிரி பால் செக்ஸ் பண்ணுறதுனால ப்ராஸ்டேட் கேன்சர் குறைகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கால் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வாங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் இந்த தங்கவேலம் சார், கோயம்புத்தூர். சொல்லுங்கள் சார். சார் நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கு சார். சரிங்க சார். இப்போ 1 இயர் ஆச்சுங்க சார். இந்த உடல் வச்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணீங்க? முன்னாலே பண்ணியிருக்கலாமே. இல்லை சார், இன்னும் இது வரைக்கும் பண்ணணும் இல்லை. அதுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணலைங்க. ஏங்க உடனே பண்ணலாங்க, ஒரு 3 மாதத்துலேயே பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கவே வேண்டியதில்லை. சரி சார். சரி, உங்களை வந்து மீட் பண்ணலாமா சார்? இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஒரு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் செக்ஸை உடனடியாக ஆரம்பிங்க, அதுதான் நல்லது ஆரோக்கியத்துக்கு. சரி, அதுதான் சார், அதுதான் கேட்டு பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா கிட்னி இப்போ வச்சுருக்குங்க புதுசாக, 2 கிட்னி ஃபெயிலியருங்க. அப்படி தாங்க ஆகும், அப்படி தான் ஆகும். கிட்னி ஃபெயிலியர்ன்றது 2 பக்கம் போயிட்டு தான். ஏன்னா 25% கிட்னி ஒர்க் பண்ணால் கூட நம்மளால் ஓரளவுக்கு நார்மலாக இருக்க முடியும். ஒரு கிட்னி வேலை செஞ்சால் நீங்கள் நார்மலாக முழு, ஏன்னா டொனேட் பண்ணியிருக்கவருக்கே ஒரு கிட்னி தானே வேலை செய்யும். ஆமாம் சார், ஆமாம் சார். ஒரு கிட்னியே மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு முழுமையாக போதும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதனால் சரி சார். 2 முற்றிலுமாக டேமேஜ் ஆகும்போது தான் பிரச்சனை வரும். சரி சரி. அடுத்து நீங்கள் விந்து வெளியேற்றுறதுனால ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைகிறது. நீங்கள் ரொம்ப நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர் பெண்களுக்கு குறைகிறதுன்றதான் உண்மை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், டாக்டர் சார் வணக்கம் சார். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகுது சார். சரிங்க. ஒய்ஃப் 2 மாதம் கன்சீவாக இருக்காங்க. வெரி குட், சொல்லுங்கள். அதாவது போன மாதம் நாங்கள் செக்அப் போகும்போது அவங்க எந்த வித கான்டாக்டும் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ இந்த மாதம் நாங்கள் செக்அப் போயிட்டு வந்தோம், ஆனால் கான்டாக்டை பற்றி எதுவும் பேசலை. சரி சரி. அதான் சார், எப்போ கான்டாக்ட் வைக்கணும்னு அதான் என்னன்னு கேட்கலாம் தான் ஒரு ஐடியா சார். அதாவதுங்க, பொதுவாக நார்மலாக கன்சீவ் ஆகிட்டு பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம், எந்த தவறும் இல்லை. அப்படியா சார்? சரி சார். அது டாக்டர்கள் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க போன மாதம் இது ஃபஸ்ட்டு சொல்லும் போதே அவங்க இதை தான் சொன்னாங்க. ஆனால் 2வது என்னென்னா இவங்க கன்சீவ் ஆனாலும் அவங்களுக்கு என்னென்னா ப்ளீடிங் இது மாதிரி ஆச்சு. ப்ளீடிங் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாது. அதான் ப்ளீடிங் ஆகிருந்ததுன்னா இப்போ நீங்கள் முடிவெடுக்கக்கூடாதுங்க. அவங்க HV500ன்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து வாரத்துக்கு 2 நாள் போட சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அது இந்த இன்ஜெக்ஷன் கன்னியூவாக போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதம் வேறு இன்ஜெக்ஷன் வேறு எழுதியிருக்காங்க. அதனால என்ன இது அதான் இப்போ என்னன்னு கேட்டேன். அதாவதுங்க, உங்கள் மனைவிக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிருந்தால் நீங்கள் உங்கள் மருத்துவரை தான் கேட்கணும் எப்போ செக்ஸ் வச்சுக்கலான்னு. எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா செக்ஸு திரும்ப ஆரம்பிக்கலாம். ஆனால் எதுவும் பிரச்சனை இருக்குன்னாங்கன்னா நீங்கள் அதை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வேறு வகையில் நீங்கள் உங்கள் மனைவி உங்களை தூண்டலாம், அவங்கள நீங்கள் தூண்டலாம், மார்பகங்களுக்கு தூண்டலாம். நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ்னு வாய்வழியாக தூண்டுதல் செக்ஸ் பண்ணலாம். பல்வேறு வகையில் பண்ணலாம். பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் டாக்டர்கள் எஸ் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. சரி. ஸோ செக்ஸ்னால் வரக்கூடிய 55 நன்மைகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். அது நெருக்கத்தை அதிகமாக்குது. முக்கியமாக உச்சகட்டம் அடையும் போது வர கெமிக்கல்னால் ஆக்சிடோசின் என்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. அது அவங்களுடைய நெருக்கத்தை அதிகமாக்குது. கடலிங் ஹார்மோன் சொல்லுவோம் அதை. அதனால தான் பிறந்த குழந்தைக்கு தாய்க்கு அவ்வளோ ஒரு பாசம் நெருக்கம் இருக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மிருகங்களும் அந்த குழந்தைய குட்டியை வளர்க்குறதுல ஏன் குறியாக இருப்பாங்க. இவன் கோழி கூட குஞ்சை வந்து ரொம்ப குறியாக பாதுகாக்கும். ஏன்னா இந்த கடல் ஹார்மோன் ஆக்சிடோசினோட வேலை அது. அதே மாதிரி ஆண்களுக்கு செல்ஃப் எஸ்டீம்,
நான் ஒரு ஆண்மகன் அப்படின்றது அப்போ தான் நிரூபணமாகும். ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபட்ட பிறகு நான் ஒரு ஆண்மகன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வர்றது. அது பெண்களுக்கு தான் ஒரு பெண்ணுன்ற ஒரு உணர்வு வர்றது. ஸோ அடுத்து வந்து அவர்களுக்குள்ள ஒரு செக்ஸ் உணர்வும் செக்ஸ் பண்ணுற இதுவும் அதிகரிக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் காஞ்சிபுரத்துலேருந்து ரவி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ரவி. சார் வந்து எனக்கு வந்து செக்ஸ் ஆர்வம் கொஞ்சம் அதிகம் சார். சரிங்க. டெய்லி பண்ணணும்னு விருப்பப்படுவேன். எல்லாருக்குமே ஆர்வம் அதிகம் தாங்க. சொல்லுங்கள் சார். அதனால் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து இந்த தீர்த்து நாள் 3 நாள் வருதுங்களா, அந்த நேரத்தில் செக்ஸ் வச்சுக்கலாமா? வச்சுக்கொள்ளலாம். அப்படி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. உங்கள் மனைவிக்கு அந்த வலியெல்லாம் குறையும். தீட்டு வரும்போது வரக்கூடிய கடுமையான வலிகள் குறையும். ஸோ செக்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். நீண்ட நாள் உயிர் வாழ்வாங்க. கிட்டத்தட்ட 50% இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைகிறது. நீங்கள் ரெகுலராக இது பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரக்கு வாய்ப்பு குறையும், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு குறையும். செக்ஸ் பண்ணாதவர்களை விட 50% அதிகமாக வாழ்கிறாங்க. செக்ஸ் ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது வயதாகிற, ஏன்னா அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால அவங்க இளமையாக இருக்கிறாங்க. நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்ச்சியில். ஒரு விஐபி வந்தாங்க வெளிநாட்டிலேருந்து, ஒரு பெண். அப்போது நம்ம இந்திய நிருபர்கள் தமிழ்நாட்டில் அந்த கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்க இந்த வயசுலேன்னு. டெய்லி செக்ஸ் பண்ணுறேன்னாங்க அந்த பெண். நம்ம நிருபர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ஒரு பெண் இப்படி வெளிப்படையாக சொல்கிறாங்களேன்னு. ஆனால் அதுதான் உண்மைன்றோம். உண்மையிலே அதுதான். ஏஜிங் வந்து குறைகிறது, வயதாகிறது ஸ்லோவாகுது, பாடியெல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி அவங்க நிறைய கெலோரிஸஸ் பர்ன் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, செக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ மூடு வந்து பெட்டராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கிறாங்க, இதனால் நீண்ட நாள் வாழ்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94476666 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.